ஒரு 200 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். என்ன இல்லாம நிறைய பேர் 70 கோடிக்கு மேல போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு எனக்கு சரியா தெரியல சார். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார். எப்படியாவது என் நகைய என் பணமாவது திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். எங்க வீட்லயே நான் அடிச்சு போட்டுறாங்க சார். சார், நான் காவலூர் தோட்ட கிராமத்துல இருந்து வரேன். என் அப்பா மரம் வியாபாரி தான் சார். அன்னைக்கு மரம் வெட்டி தான் சார் வியாபாரம் பண்றாங்க. 1.5 லட்சம் ரூபாய் லோன் மரம் எடுத்து கொடுத்தாங்க சார் எங்க அம்மா. அது வீட்டுக்கு எங்க அக்கா வீட்டுக்காரர் நானும் தான் சார் நேரா போய் கொண்டு போய் கொடுத்தோம். 2 பவுன் நகை செய்ய சொல்லி கல்யாணத்துக்காக. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம். இதுக்கு முன்னாடி 2 கிராம் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் அதான் இருக்காங்க. எங்க ஆபீஸ் பக்கத்துல அவங்க கடை பழைய நகை விற்கிறது வாங்குறது கடை அங்கதான் இருக்கு. அதனால போய் நம்பிக்கைங்கிற பேர்ல கொடுத்துட்டேன். இப்ப 9ஆம் தேதி அவங்க கடையில வேலை பார்க்குற பொண்ணு வித்யா மோனிசாங்கிற பொண்ணுக்கு போன் பண்ணி எங்களோட கடையை பூட்டிட்டு எங்க ஓனர் எங்கேயோ ஓடி தலைமறைவாயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் 18,000 ரூபாய் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஜிபே பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வாங்கின ஜிபே பண்ண அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. கடை உரிமையாளர் போன் பண்ணாலும் இல்ல. வீட்டுக்கு டெய்லி போய் பாக்குறேன், வீட்லயும் இல்ல. வீடு பூட்டிதான் சார் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் 1.5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன் சார். 2 கிராம் நகை கொடுத்துருக்கேன். இதுவரை என் கூட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஒரு 200 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். என்ன இல்லாம நிறைய பேர் 70 கோடிக்கு மேல போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு எனக்கு சரியா தெரியல சார். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார். எப்படியாவது என் நகைய என் பணமாவது திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். எங்க வீட்லயே நான் அடிச்சு போட்டுறாங்க சார். மாப்பிள்ளை வீட்லயே லைஃப் சார் இது. நான் மாப்பிள்ளை வீட்ல என்ன சார் சொல்றது? ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சார். எங்கள் ஆஃபீஸு பக்கத்தில் மலேசிய சுந்தரம் அப்படின்ட்டு கோல்டு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சு இந்த பழைய நகையெல்லாம் மீட்டுட்டு உருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. அதில் ஒரு 3 இயர்ஸாக எங்கள்கிட்ட அங்கே பக்கத்தில் கடை வச்சுருக்கிறாரு. 2வது அவர் அந்த கிரி ரோடு சீனிவாசபுரங்கிற இடத்துல மலேசிய சுந்தரம்ங்கிற கோல்டு ஜுவல்லரிங்கிற கடை வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட நான் சின்ன சின்ன நகையெல்லாம் போய் இந்த பற்ற வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுட்டு வருவேன், நகைகள்லாம் செஞ்சுட்டு வருவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் பக்கத்து ஆஃபீஸுங்கிறதுனால எங்கள்கிட்ட நீங்கள் சீட்டு போடுங்க அப்படின்னு. நாங்கள் இதுவரையும் சீட்டு போட்ட பழக்கமும் எங்களுக்கு கிடையாது. எந்த இதுவும் அந்த எந்த சீட்டு சம்மந்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் சீட்டு போடுங்க மேடம், ராசியான ஆள் தான், நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் எங்களால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் 1 மந்த்து நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு பில்லை கொண்டாந்து கொடுக்குறாரு. சரி, பக்கத்து கடை எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம், உனக்கு வேணும்னா நேரடியாக டேரெக்டாக போய் கடையில் போய் எடுத்துக்க அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லக்குள்ள இல்லை பக்கத்து கடையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நான் சரி அவர் போட்டுட்டு ஸ்லிப்பு கொண்டாந்து நெக்ஸ்ட் மந்த் கொண்டாந்து கொடுக்குறாரு. சரி போட்டுட்டாருன்னு ஒரு முகத்துக்காக சரி நகைகள்லாம் செய்கிறோமே அப்படிங்கிறதுனால 20 வருஷமாக அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை நம்பி போட்டோம். ஆனால் இது வரையும் 1.5 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் சார். ஒரு பவுன் நகை கொடுத்துருக்குறேன், 1 லேக் கிட்ட கொடுத்துருக்குறேன். 3 லேக்ஸ்கிட்ட எனக்கு வர வேண்டியது இருக்குது. கடை நாங்கள் போய் பார்த்ததுல ஜூலை 1லேருந்து 5 வரையும் நாங்கள் போய் டெய்லி கடையில் ரெகுலராக பார்த்தேன். ஆனால் இல்லை, பூட்டி இருந்துச்சு. அப்புறம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் 7ஆம் தேதி பார்த்தா சுத்தமாக 7ஆம் தேதி கம்ப்ளீட்டாக பூட்டி இருக்குது. கேட்டால் ஒவ்வொருத்தையும் நாங்கள் விசாரிக்கக்குள்ள ஆள் இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.